செமிகண்டக்டரோட கிராஷ்ல நம்ம இருக்கோம், லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று தெரியும். கான்செப்ட் நான் எழுதி நடத்தணும்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ஷேர் பண்ணியே கற்றுக் கொடுத்துறேன். ஸோ நீங்களும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கோங்க. எங்கே புரியலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஸ்பெஷல் பர்பஸ் என்னவா இருக்கும்? ரைட்டா? ஏரின், குட் ஆஃப்டர்நூன் பை. ரைட். ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன். மொத்தம் எத்தனை டயோட்ஸ் பேச போறோம்? எல்இடி. எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட். இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியா ஒரு பல்ப் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அதான் எல்இடி. ரெண்டாவது போட்டோ டயோட். மூணாவது சோலார் செல். நாலாவது ஜீனர் டயோட். இருக்கிறதுலே இந்த ஜீனர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்ககிட்ட தான் 1000 கேள்வி இருக்கு, நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. கத்துக்கலாமா? ஸோ அப்படியே லைன் பை லைனா கத்துக்கோங்க. எல்இடியோட வேலை என்ன? பேர் என்னங்க சார்? லைட் எமிட்டிங் டயோட். அவ்வளவுதான். நானும் படிச்சுட்டேன், நீங்களும் படிச்சிருங்க. லைட் எமிட்டிங் டயோட், எல்இடி. இது என்ன சார் வேலை பண்ணுது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை லைட் எனர்ஜியா மாத்துது. சுவிட்ச் போட்டா லைட் எரியும், ஸ்விட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும். எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். லைட் எமிட்டிங் டயோட் கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்த பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன பயஸ்ல சார் ஒர்க் பண்ணும்? ஃபார்வர்ட் பயஸ்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஃபார்வர்ட் பயஸ்னா என்னங்க சார்? பி சைடுக்கு பிளஸும் என் சைடுக்கு மைனஸும் கொடுத்தா அந்த பயஸ் தான் ஃபார்வர்ட் பயஸ். அப்ப திரும்ப கேட்கும்போது நீங்க சொல்லணும், லைட் எமிட்டிங் டயோட் என்ன பயஸ்ல வேலை செய்யும்? ஃபார்வர்ட் பயஸ்ல தான் வேலை செய்யும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சிம்பிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒரு டயோட நம்ம எப்படி டிரா பண்ணணும்னா இந்த மாதிரி டிரா பண்ணணும். இது வந்து சாதாரணமா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். டயோட்ல இருந்து லைட்டு வெளியில போற மாதிரி காமிச்சிங்கன்னா, அதாவது லைட் எமிட் ஆகுது, லைட் எமிட் ஆகுதுன்னா லைட் வெளியில வருது, அப்படி இருந்தா அதுக்கு பேரு தான் லைட் எமிட்டிங் டயோடு. பாத்துக்கோங்க எல்லாருமே. லைட் வெளில போனா எல்இடி, லைட் வெளில போனா எல்இடி. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் காசு இருக்கு, ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் போயிட்டு எனக்கு ஒரு எல்இடி கொடுங்கன்னான்னு கேக்குறீங்க. அந்த அண்ணனும் உங்களுக்கு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்இடியை பாத்தீங்கன்னா மேல குட்டியா ஒரு பல்பு தெரியும், ஒரு லீடு பெருசா இருக்கும். பெருசா இருக்கக்கூடிய இந்த லீடு தான் ஆனோடு, சின்னதா இருக்கக்கூடிய அந்த லெக் தான் கேத்தோடு. எப்பயுமே அது எல்இடி எப்படி இருக்குன்னா அது அப்படி ரவுண்டா அழகா இருக்கும். இங்க ஒரு சின்னதா இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும். பெருசா இருக்கக்கூடிய லீடு அந்த லெக் ஆனோட், இது கேத்தோட். பெருசா இருந்தா ஆனோட், சின்னதா இருந்தா கேத்தோட். சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது? இதுவுமே ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். இது பி சைடு, இது என் சைடு. பி சைடுல ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி, என் சைடுல எலக்ட்ரான் தான் மெஜாரிட்டி. இது ரெண்டும் என்ன பண்ணும்? டிஃப்யூஸ் ஆகும். எலக்ட்ரானுக்கு ஹோல்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல். இங்க எலக்ட்ரானும் ஹோலும் ரீகாம்பினேஷன் நடக்கிறதுனால தான் எனர்ஜி வெளியில வருது. கத்துக்கிட்டு எல்லாரும்? எல்இடி அந்த லைட்டுக்கு என்ன சார் காரணம்? எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ரீகாம்பினேஷன் நடக்கிறதுனால தான் ஹீட் எனர்ஜியும் லைட் எனர்ஜியும் வெளில வருது. ஹீட்டை பத்தி கவலைப்படாது, நமக்கு தேவையில்லை. ஏன்னா பல்பு க்ளோ ஆனாலே அது தொட்டு பார்த்தா சுடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை நம்பலன்னா சாயந்தரம் போய் தொட்டுப்பாரு. லைட்டு ஹீட்டு ரெண்டுமே க்ளோ ஆகும். ரைட்டா? இதுல நீங்க நல்லா கத்துக்க வேண்டிய விஷயம், முதல்ல சிம்பிள் கத்துக்கணும். இது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட். லைட்டு வெளியில போற மாதிரி காமிச்சிங்கன்னா எல்இடி. என்ன பயஸ்ல வேலை செய்யுது? ஃபார்வர்ட் பயஸ்ல வேலை செய்யுது. இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரிஞ்ச எல்இடி கலர், ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர் பார்த்துருப்பீங்க, கிரீன் கலர் பார்த்துருப்பீங்க, நிறைய கலர் இருக்குல்ல. அந்த கலர்ஸ் ஆஃப் லைட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? பேண்ட் கேப் எனர்ஜி. பேண்ட் கேப்னா உங்களுக்கு தெரியும் தானே? வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். கீழே வேலன்ஸ் பேண்ட், மேலே கண்டக்ஷன் பேண்ட். ரெண்டுத்துக்குமான இருக்கக்கூடிய எனர்ஜி கேப் தான் ஃபர்பிடன் எனர்ஜி கேப்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அந்த பேண்ட் கேப் எனர்ஜியை பொறுத்து தான் கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த லைனை கண்டிப்பா நீங்க படிக்கணும். பேண்ட் கேப் எனர்ஜி, கலர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேண்ட் கேப் எனர்ஜி தான் காரணம். கத்துக்கிட்டீங்களா? அப்படியே கொஞ்சம் இங்க வாங்கல. ரைட்.
வேற என்ன சார் நடக்கும்? லைட்னா யாரு? உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்துருக்கேன். லைட்னா ஃபோட்டான்ஸ். லைட்னா ஃபோட்டான்ஸ். ஒரே நிமிஷம். லைட்டும் ஃபோட்டானும் ஒண்ணுதான். இப்ப லைட் வெளில வருதுன்னா என்னப்பா அர்த்தம்? ஃபோட்டான் வெளில வருதுன்னு அர்த்தம். லைட் வெளியில வருதுன்னா ஃபோட்டான்ஸ் வெளில வருதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபோட்டான்ஸோட எனர்ஜி ஒண்ணு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா பேண்ட் கேப் எனர்ஜியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பேண்ட் கேப் எனர்ஜியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸோட எனர்ஜி பேண்ட் கேப் எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கொஞ்சமா கம்மியா இருக்கலாம். இந்த லைனை நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சாச்சா? அதுக்கப்புறமா ஐவி கிராஃப். ஐவி கிராஃப்ல எப்பவுமே வீக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்றோம். வீக்கும் ஐக்கும் கிராஃப் டிரா பண்ணா செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நான் லீனியர்னு பலமுறை சொல்லி கொடுத்துருக்கேன், விச் இஸ் கால்ட் நான் ஓமிக்னு உங்களுக்கு நல்லா தெரியும். செமிகண்டக்டர் நான் ஓமிக். இது ரிவர்ஸ் பயஸ். ரிவர்ஸ் பயஸ் சும்மா போட்டு காமிச்சிருக்கேன், இந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா எல்இடி ஃபார்வர்ட் பயஸ். பேண்ட் கேப் உடையிற வரைக்கும் உடையாது, அந்த பொட்டென்ஷியல் பேரியர் உடையாது. அதுக்கப்புறம் சடனா இன்க்ரீஸ் ஆகும், டிப்ளீஷன் ரீஜியன் உடையாது. ஜெர்மானியமா இருந்தா 0.3 வோல்ட்னு தெரியும். சிலிக்கானா இருந்ததுன்னா 0.7 வோல்ட்னு ஆல்ரெடி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதெல்லாம் விட முக்கியம் என்ன தெரியுமா? என்னென்ன யூஸ் பண்ணா என்னென்ன கலர் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன், நிதானமா நல்லா கற்றுக்கோங்க. என்னென்ன எல்இடி யூஸ் பண்ணா என்னென்ன கலர் கிடைக்கும் கற்றுக்கலாமா? எங்கேயாவது புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், இது ஒரு காம்பவுண்ட் டயோட். ஒரு 3 பேர் சேர்ந்திருக்காங்க. கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், ப்ளூ கலர் கிடைக்கும், கிரீன் கலர் கிடைக்கும், எல்லோ கலர் கிடைக்கும். படிங்க. கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட். இந்த பியை மட்டும் விட்டுட்டா வெறும் கேலியம் ஆர்சனைட், அதனால ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ரெட் மட்டும் கிடைக்கும். வெறும் கேலியம் ஆர்சனைட், ரெட் மட்டும். கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட், ப்ளூ கிரீன் எல்லோ. ரெட் தான் மாஸ்டர் கலர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? எல்இடி வந்து ஹெவிலி டோப்டு. இதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. லைட்லி டோப்டுனா எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் கம்மியா இருக்கும். ஹெவிலி டோப்டுனா எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் அதிகமா இருக்கும். எல்இடி லைட் எமிட்டிங் டயோட், இட் இஸ் a heavily doped. ரைட்டா? சரி, இப்போ ஒரு சின்ன கேம் பிளே பண்ணுவோமா? நான் என்னெல்லாம் பேசணும்னு சொல்றீங்களா? ஒரே நிமிஷம், கொஞ்ச நேரம் இந்த பேஜை ஃப்ரீ பண்ணிக்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்க. எல்இடியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யார் வேணாலும் சொல்லு. வாயத்தர. ஃபார்வர்ட் பைஸா ரிவர்ஸ் பைஸா? ஃபார்வர்ட் பைஸ். கேலியம் ஆர்சனைட் பாஸ்பைட் என்ன கலரை கொடுக்கும்? ப்ளூ கிரீன் எல்லோ. கேலியம் ஆர்சனைட் மட்டும் ரெட். வெறும் ரெட் மட்டும். ஹெவிலி டோப்டா லைட்லி டோப்டா? ஹெவிலி டோப்டு. இந்த சிம்பிள் மட்டும் யாரு? டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட். லைட் வெளில போனா எல்இடி. லைட் எமிட்டிங் டயோட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ ரொம்ப நல்லா சொன்னீங்க எல்லாருமே. எல்இடியில முக்கியமா சிம்பிள் படிக்கணும், என்ன வேலை பண்ணுதுன்னு தெரியணும், ஃபார்வர்ட் பைஸா ரிவர்ஸ் பைஸா நீங்க நல்லா கத்துக்கணும், முக்கியமா சிம்பிள் பார்த்துக்கணும், எதனால ஹீட்டும் லைட்டும் எமிட் ஆகுதுன்னு பார்க்கணும், த ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர். நல்லா இருந்துச்சா? கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது செகண்ட் ஹீரோ யாருன்னா இவன் தான் சூப்பரான ஆள்னு வச்சுக்கோங்களேன், போட்டோ டயோட். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன கதை தான். இந்த என் பசங்களுக்கும் தெரியும், பின்னாக்கள் பசங்க உங்களுக்குமே தெரியும், ரெண்டு பேருக்குமே. எக்ஸாம் ஹாலில் உள்ள என்ட்ரு ஆனதும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது கொஷின் பேப்பரை பிரிச்சு பார்க்கும் பொழுது செமிகண்டக்டர்ல இருக்கிற 3 கொஷினை தேடுறது, அந்த 3 கொஷினை கரெக்டா டிக் பண்றது. அவ்வளவுதான், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன ஹோப் உங்களுக்கு இருக்கோ, என்ன நம்பிக்கை உங்களுக்கு இருக்கோ, அதுதான் அந்த எக்ஸாமையும் அந்த 3 மணி நேரத்தையும் அந்த ஆரம்பம் தான் கடத்திக்கிட்டு போகும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இதே மாதிரியே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதே மாதிரி 4 கொஷின். ஸோ சூஸ் பண்ணி படித்தாலே மினிமம் 30 கொஷின்ஸ் ரொம்ப பிரமாதமாக பண்ணிடலாம். ஸோ தமிழ்நாடாக இருந்தாலும் பாண்டியா இருந்தாலும் 30 கொஷின் கரெக்டாக பண்ணிட்டாலே எனார்மஸ். நான் சொல்றது பிசிக்ஸ்க்கு மட்டும். ஸோ அதனால அதை நோக்கி வேலை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே தெரியாது சார், நான் 0 தான் அப்படின்னா கூட கவலை இல்லை. இந்த நிமிஷம் உனக்கு புத்தி வந்து நீ படிக்க ஆரம்பிச்சா கூட அந்த 30 கொஷின்றது தாராளமா போதும். ஒரு நாளைக்கு ஒரு கொஷினுக்கு வேலை செய்யுங்க, 30 நாள் 30 கொஷினுக்கு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ரைட்டா? நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது, நான் போகும்போது சொல்றேன். ரைட். போட்டோ டயோட் அடுத்தது.
எப்பவுமே ஒரு சர்க்கியூட்டையோ ஒரு டயக்ராமையோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ பத்தி படிக்கும் பொழுது நீங்க தான் கேள்வி கேட்கணும். சரி, இவன் யாரு, என்னெல்லாம் வேலை செய்வான், இவன் எதுக்கெல்லாம் பயன்படுறான், இந்த கேள்வி கேட்டாலே அந்த கேள்விக்கான பதில் அந்த டாபிக் முடிச்சு விட்டுரும். போட்டோ டயோடு யாரு சார்? ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ற ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதாவது லைட் வந்துச்சா வரலையா, ஒரு ரூம்குள்ளார லைட் என்டர் ஆயிருக்கா என்டர் ஆகலையா, என்டர் ஆயிட்டா ஆமா வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு கத்தும், அலாரம் மாதிரி. வரலன்னா கம்முன்னு இருக்கும். போட்டோ டயோட வேலை என்ன, நான் சொன்ன கதையெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. கண்ண மூடி யோசிச்சா போட்டோ டயோட வேலை என்னமா சார்? ஆப்டிக்கல் சிக்னலை டிடெக்ட் பண்ற ஒரு ஆள் தான் சார் போட்டோ டயோடு. ஆப்டிக்கல் சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளோட பேரு தான் போட்டோ டயோடு. என்ன பயஸ்ல வேலை செய்யுது தங்கங்களா? ஸோ ரொம்ப நல்லா படிங்க. என்ன பயஸ்ல வேலை செய்யுது? எல்இடியா இருந்தா ஃபார்வர்ட் பயஸ், அதிகபட்சம் இது எல்லாமே ரிவர்ஸ் பயஸ் தான். எல்இடி மட்டும்தான் ஃபார்வர்ட் பயஸா இருக்கும். போட்டோ டயோட வேலை ரிவர்ஸ் பயஸ். இது எதனால அது தெரியுமா இருக்கு? போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் லைக் சிசிஎம். ஏன்னா போட்டோ டயோட்ல இப்ப பேர்லயே ஆன்சர் இருக்கு பாருங்க. லைட் வந்துச்சா போட்டான்ஸ், லைட் வந்துச்சா வரலையா, லைட் பட்டுச்சா படலையா, அதை கண்டுபிடிக்கிறது தான் இவனோட வேலை. இவன் ஒரு டிடெக்டர் பாவன், ரைட்டா? சோ போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் லைக் சிசிஎம். இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த மாதிரி டயக்ராம் டிரா பண்ணா இது பிஎன் ஜங்ஷன் டயோட். லைட் வெளில போனா எல்இடி, லைட் உள்ள வந்தா பாருங்க டயக்ராம் பாருங்க. லைட் உள்ள வந்தா லைட்டோட எனர்ஜி ஹெச் நியூன்னு உங்களுக்கு தெரியும். எனர்ஜி ஆஃப் ஈச் போட்டான் ஹெச் நியூ. ஸோ லைட்டு டயோட்ல பட்டுச்சுன்னா இதுக்கு பேரு போட்டோ டயோட். போட்டோ டயோட் சிம்பிள் படிங்க. நான் லாஸ்டா 4 டயக்ராமையும் தனித்தனியா போட்டு காமிப்பேன், நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். லைட்டு வெளில போனா எல்இடி, லைட்டு உள்ள வந்தா டயோட் மேல லைட் பட்டா, நீங்க டயோட் மேல டார்ச்சை பிரஸ் பண்ணீங்கன்னா போட்டோ டயோட், ரைட்டா? இங்க என்ன சார் நடக்குது? ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் அ ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோட். ஏன் ரிவர்ஸ் பயஸ்? நெகட்டிவ் பி சைட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன், பாசிட்டிவ் என் சைட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்பதான் அந்த பேரியரோட விட்டு ரொம்ப அதிகமாகும். பாருங்க, இதான் பேரியரோட கலர் அடிக்கிறோம்ல அந்த இடம் தான். அப்ப ஹெச் நியூன்ற லைட் எனர்ஜி அங்க படுது. யாரா சொல்லுங்க, இப்ப டிப்ளீஷன் ரீஜியன்ல என்ன சார்ஜ் கேரியர் இருக்கும்? மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? நேத்து கூட சொல்லி கொடுத்தனே. மைனாரிட்டிஸ். சூப்பரா சொன்னீங்க. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தான் டிப்ளீஷன் ரீஜியன்ல வாழும். பி சைடோட மெஜாரிட்டி ஹோல், என் சைடோட மெஜாரிட்டி எலக்ட்ரான். அப்ப டிப்ளீஷன் ரீஜியன்ல இருக்கிறது எல்லாமே மைனாரிட்டி. இங்க லைட் பட்டதும் அவங்களுக்கு எனர்ஜி மைனாரிட்டி. எல்லாரும் இந்த இடத்த மட்டும் கவனிங்க, நான் ரவுண்ட் போடுறேன்ல அந்த இடத்த மட்டும் கவனி. அதுக்குள்ளாரதான் நீ இருக்க, நீ தான் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். உன் மேல லைட் படுது, எனர்ஜியை வாங்கிக்கிட்டு நீங்க குதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல குதிக்க 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 அந்த பேண்ட் வித்து உடைய ஆரம்பிச்சிடும், அந்த பேரியர் உடைய ஆரம்பிச்சிடும், எலக்ட்ரான் ஹோல் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும், கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான். இந்த கிராஃபை நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும். யாராவது எனக்கு சொல்லி கொடுங்க, இந்த கிராஃப் ஏன் நான் மைனஸ்ல போட்டிருக்கேன்? ரிவர்ஸ் பயஸ். அவ்வளவுதான், சூப்பரா சொன்னீங்க. ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோடு, அதனாலதான் இந்த கிராஃப் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. I1னா என்ன? இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி. நீங்க படிச்சிருக்கீங்க எனர்ஜி கிளாஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இல்லைன்னா பவர் பை ஏரியான்னு நானே உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். லைட்டோட இன்டென்சிட்டி. அப்போ ஒரு இன்டென்சிட்டியோட கிராஃப் ஃபர்ஸ்ட். இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேல்யூஸ் அதிகமாகுது, விஐ கிராஃபோட வேல்யூ அதிகமாகுது. அப்ப இந்த கிராஃப் யாரோடது? போட்டோ டயோடோடது. இன்டென்சிட்டி கம்மியா இருந்தா கிராஃப் கம்மியா இருக்கும், மினிமம் வேல்யூவா இருக்கும். இன்டென்சிட்டி அதிகமாக 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 வேல்யூஸ் இங்க அதிகமாகும். நல்லா இருந்துச்சா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கலாமா? இங்க வாங்களேன், இந்த 2 லைனை நல்லா படிங்க. போட்டோ டயோட்ல லைட்டை இலுமினேட் பண்றேன் அப்படின்னா அர்த்தம் டார்ச்சை பிரஸ் பண்றேன். இங்க பாருங்களேன், இதான் அந்த பொட்டென்ஷியல் பேரியர் டிப்ளீஷன் ரீஜன். அதோட எனர்ஜி ஒரு 3 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கேன். படக்கூடிய லைட்டோட எனர்ஜி அதை விட அதிகமா கொடுக்குறேன். இந்த வார்த்தை புரியுதா? எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க.
when the photodiode is illuminated with the light having energy greater than the energy gap of semiconductor, அந்த எனர்ஜி கேப்பை விட நான் கொடுக்குற லைட்டோட எனர்ஜி அதிகமா இருந்தா எலக்ட்ரானும் ஹோலும் ஜெனரேட் ஆகும். நம்மளோட நோக்கமே எலக்ட்ரானும் ஹோலும் ஜெனரேட் ஆகணும். அப்படி இருந்தாதான் கண்டக்டிவிட்டி அதிகமாகும். உங்களுக்கு புரியுதா? எலக்ட்ரான் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம், ஹோல் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். நிறைய எலக்ட்ரானும் நிறைய ஹோலும் இருந்தாதான் சார்ஜை தூக்கிட்டு ஓடும். அப்பதான் நமக்கு கரண்ட் அதிகமா கிடைக்கும். அப்ப லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமா இருந்தா நிறைய எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் உருவாகும், கண்டக்டிவிட்டி நிறைய இருக்கும், கரண்ட் அதிகமா இருக்கும். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னதான் இன்டென்சிட்டி கொடுத்தாலும் அதுக்கு மேல கரண்ட் போகாது. I1 இன்டென்சிட்டிக்கு இவ்வளவுதான் மேக்சிமம், I2 இன்டென்சிட்டிக்கு இவ்வளவுதான் மேக்சிமம், I3 இன்டென்சிட்டிக்கு இவ்வளவுதான் மேக்சிமம். ரைட்டா? எனக்கு பதில் சொல்லுங்க. போட்டோ டயோடோட வேலை டக்குன்னு சொல்லு. detect the optical signal. டிடெக்ட் ஆப்டிக்கல் சிக்னல் இல்ல டிடெக்ட் போட்டோ சிக்னல், எப்படி வேணாலும் சொல்லலாம். மார்ஷலின் குட் ஆஃப்டர்நூன் பை. Good afternoon, sir. ரைட் பை. ஸோ வேற எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டேனா? ஓகே. பினாக்கில் இன்னைக்கு எத்தனை பசங்க வந்திருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். ரேஷ்மா, தேன்மொழி, பூஜா, மித்ரா, மது, ஹரிசங்கர் குட் ஆஃப்டர்நூன் பை. பாரதி குட் ஆஃப்டர்நூன் சார். கோரஸா கத்துறீங்களா? பயம் இல்லாத போயிடுச்சு. நாளைக்கு பேசிக்கிறேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பதில் சொல்லுங்க. 21 people sir. எவா சார் ஒரு 12-13 பேர் வந்திருப்போம் சார். 12 கிட்ட இருக்கீங்களா? ரைட் பை. அர்ஜுன், நான் ஹோல் கிளாஸ் கேட்கல அர்ஜுன், நீங்க பின்னாக்கி கிளாஸ். ஹோல் கிளாஸ் 22 தப்பற எனக்கு காமிங்க. Okay sir. Okay sir. 13-12 பேர் வந்திருப்போம் சார். என்னது? 13-12 கேர்ள்ஸ் மட்டும் சார். சரி பை. கவனி போட்டோ டயோடோட வேலை டு டிடெக்ட் த போட்டோ சிக்னல், டு டிடெக்ட் த போட்டோ சிக்னல்ஸ். என்ன பயாஸ்ல வேலை செய்யுது? Reverse bias. ரிவர்ஸ் பயாஸ்ல. நான் ஒரு டயகிராம் டிரா பண்றேன். இந்த டயோடு என்ன சிம்பிள்? சிம்பிளோட PN junction diode. லைட் வெளில போனா LED. எல்இடி. லைட் உள்ள வந்தா Photo diode. போட்டோ டயோடு. எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாகும், அதனால இங்க கண்டக்ஷன் நடக்கும். இன்டென்சிட்டி அதிகமாக அதிகமாக VI கிராஃப் அதிகமாகும். அவ்வளவுதான் இங்க கத்துக்க வேண்டியது. நல்லா இருந்துச்சா? அடுத்தது சோலார் செல். இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்களேன். கவனி, சோலார் செல்லோட வேலை. எல்லாருக்குமே இந்த சோலார் பத்தி கொஞ்சம் நல்லா தெரியும். லைட்டையோ ஹீட்டையோ கரண்டா மாத்துறது, சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது தான் சோலார் செல்லோட வேலை. படிச்சிருங்க. சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறது தான் சோலார் செல். படிச்சிங்களா? இதுவுமே லைட்டை எலக்ட்ரிசிட்டியா மாத்துறதுனால இந்த ப்ராசஸோட பேரு போட்டோ வோல்டாயிக். போட்டோன்னா லைட், வோல்டாயிக்னா கரண்டா மாத்துறது. லைட்டை கரண்டா மாத்துறது இந்த எஃபெக்டோட பேரு தான் போட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். சிம்பிள் கவனிங்க. இப்ப நான் டிரா பண்ணிருக்கேன். இது என்னது? PN junction diode. லைட் வெளில போனா LED. லைட் உள்ள வந்தா Photo diode. ரவுண்ட் போட்டு பி சைட்ல லைட் போற மாதிரி காமிச்சா சோலார் செல். காதுல வாங்க, குழப்பிக்காத. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்ல இதுல நிறைய முறை கேட்டிருக்காங்க. டயகிராம் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை பண்றது தான் வேலையே. ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட்ல லைட் வெளில போனா எல்இடி, லைட்டு உள்ள அந்த சைடு என் சைட்ல லைட் பட்டா போட்டோ டயோட், ரவுண்ட் போட்டு பேக் சைடு பி சைட்ல லைட் படுற மாதிரி காமிச்சா சோலார் செல். சோலார் செல். ரைட்டா? இதுல கிராஃப் தான் பல முறை கேட்டிருக்காங்க. அதே டயலாக் தான் அங்கேயுமே. இங்க பயாசிங் கிடையாது. ஏன்னு தெரியுதா உனக்கு? இங்க பயாசிங் கிடையாது. எல்இடி ஃபார்வர்ட் பயஸ், போட்டோ டயோட் ரிவர்ஸ் பயஸ், சோலார் செல் நோ பயஸ். ஏன்னா லைட்டு தான் இதுக்கு சோர்ஸ், பயாசிங்லாம் கிடையாது. இங்கேயும் அதே கதை தான். எனர்ஜி கேப்பை விட லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும். அந்த டயோடோட எனர்ஜி கேப் யாருன்னு தெரியும்ல? வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதுதான் எனர்ஜி கேப்.
எனர்ஜி கேப்பை விட லைட் அதிகமா நீங்க கொடுக்கக்கூடிய லைட் அதிகமா இருக்கும். அப்பதான் எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட வேலையே எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேரை இன்க்ரீஸ் பண்ணணும். எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேரை இன்க்ரீஸ் பண்றது அதுக்கு என்ன பண்ணணும், லைட்டை நிறைய கொடுக்கணும். அப்ப எனர்ஜி கேப்பை நீங்க அதிகமா கொடுக்கணும். எனர்ஜி கேப்பை விட உங்க லைட்டோட எனர்ஜி அதிகமா இருக்கணும். ஹெச்னியூன்றது உங்க லைட்டோட எனர்ஜி. எனர்ஜி கேப்பு அங்க இருக்கக்கூடிய டயோடோடது, ரைட்டா? ஸோ அப்ப அதிகமாச்சுன்னா தானாவே என்ன நடக்கும், எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ரெசிஸ்டார் வழியா நமக்கு பொட்டென்ஷியல் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும், கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் சோலார் செல்லோட வேலை. ரொம்ப முக்கியமான விஷயம் கிராஃப் தான். இந்த கிராஃப் நல்லா கத்துக்கோங்க. எப்பவுமே சோலார் செல் கிராஃப் வந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்க இருக்கிறது விஓசி. ஓசின்றது ஆப்ரேட்டிங் சர்க்கியூட் வோல்டேஜ். எவ்வளவு ஆப்ரேட்டிங் சர்க்கியூட்டுக்கு ரிவர்ஸ் சாச்சுரேஷன் கரண்ட் விஎஸ்சி. சோலார் செல்லுனாலே கிராஃப் இப்படிதான் இருக்கும். ஒன்னு இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம், இல்லைன்னா இப்படி இருக்கலாம். அவங்க கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்து, இல்லைன்னா இப்படி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு குவார்டரை மட்டும்தான் அது கம்ப்ளீட் பண்ணும். ஒரு 2 ப்ராப்ளம் காமிக்கிறேன். இப்போ 2024ல இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம டீட்டெயிலா சோலார் செல்லை பத்தி பேசாதனால இதுக்கு வேல்யூஸ்லாம் போட்டு கிராஃப் போட்டு காமிக்க முடியல. ஆனா பட் இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க, இது சோலார் செல்லோட கிராஃப். விஓசி ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் நான் கொடுத்தது. ஐஎஸ்சி சேச்சுரேஷன் கரண்ட், எவ்வளோ வோல்டேஜுக்கு எவ்வளோ கரண்ட் சேச்சுரேட் ஆச்சு. இதுதான் சோலார் செல்லோட வேலை. கத்துக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. அன்னைக்கு லாஜிக் கேட்ல இருக்கிற சம்மெல்லாம் போட சொன்னேன், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. ஓகே. ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் நான் வெயிட் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 59 நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க. 2024ல கேட்டிருக்காங்க. முதல்ல நீயே படி. V வந்து பாசிட்டிவ், I வந்து நெகட்டிவ்ல இருக்கு. எப்பவுமே இப்ப மேல சொல்லும்போது இங்க V பாசிட்டிவ், I நெகட்டிவ். ஞாபகம் இருக்கா? இப்போ நான் ஒரு போட்டு காமிச்சேன்ல, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா மேல V பாசிட்டிவ்ல இருக்கு, I நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ VI கிராஃப் நான் வியும் ஐயும் மாத்தி போட்டிருக்கேன், அவங்க வியும் ஐயும் மாத்தி போட்டிருக்காங்க. இந்த கிராஃபை பார்த்தது இது யாரோட கிராஃப் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சோலார் செல். சோலார் செல். ஆப்ஷன் டி சோலார் செல் இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் எங்கேயோ பார்த்தனே, 64 ரீட் பண்ணு. பொறுமையா ரீட் பண்ணு. 1 நிமிஷம் ஃபுல்லா டைம் தரேன். என்ன ஆப்ஷனா இருக்குன்னு நீங்களே யோசிங்க. தெரியலனா பரவாயில்ல, கவலைப்படாத, நான் கத்து கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. பின்னாடி பாத்துட்டியா? சொல்லு, நீ தானே? ஏ தான் சார். நீ யாருன்னு எனக்கு தெரியுது நல்லா. ரைட். இப்ப மத்தவங்க ட்ரை பண்ணு. ஆப்ஷன் ஏ சார். ஏ. கத்துக்கோ, நல்லா கத்துக்கோ. ஏன் ஆப்ஷன் ஏன்னு பாரு. விஓசினா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ஐஎஸ்சினா ஒன்று சேச்சுரேஷன் கரண்ட் இல்லைன்னா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னு கூட சொல்லலாம். பை எப்பவுமே விஓசி, இந்த இடம் விஓசி, இந்த இடம் ஐஎஸ்சி. என்ன பிரச்சனைனா இது அப்ளிகேஷன் ஆஃப் பிசிக்ஸ். மற்ற லெசன் மாதிரி டீட்டெயில்டா கற்றுக் கொடுக்க முடியாது. சோலார் செல்லில் சும்மா சோலார் செல்லோட டயக்ராம் என்ன வேலை பண்ணுது, என்ன ப்ராசஸ் உள்ள நடந்துகிட்டு இருக்கு, சிம்பிளா இதை தான் இங்கே பிசிக்ஸ்ல கற்றுக் கொடுத்துருப்பாங்களே தவிர நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது தான் சோலார் செல்லை டீட்டெயில்டாக கற்றுப்போம். நமக்கு அதெல்லாம் வேணும். ஒரு கொஷின் வந்தால் கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கலாம். ஸோ விஓசி ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் இல்லைன்னா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஐஎஸ்சி சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லலாம், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்னு சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஒரு விஐ கிராஃப் சோலார் செல்லுக்கு ட்ரா பண்ணால் வி பக்கம் இருக்கிறது, அவங்க எக்ஸ் ஆக்சிஸில் வி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் ஏ ஷியோரா ஆப்ரேட்டிங் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், பி வந்து சேச்சுரேஷன் கரண்ட் ஆர்
ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் எஸ்சின்னு வர்ற மாதிரி பார்த்துக்கோ, மேலே ஓசின்னு வர்ற மாதிரி பார்த்துக்கோ, ஓசின்னு வர்ற மாதிரி பார்த்துக்கோ, எஸ்சின்னு வர்ற மாதிரி பார்த்துக்கோ. இது 2014 ஓடுது. அப்படியே இந்த கொஷின் சொல்லுங்க. 60 சொல்லிட்டீங்கன்னா நீ ஜீனியஸ்ன்னு உன் தலையில நீயே எழுதிக்கோ. இல்லை நல்லதா அழகா ஒரு மைப்பெண்ணை எடுத்து என்ன பண்ற உன் நெத்தியில எழுதிக்கோ, ஐ எம் ஜீனியஸ் அப்படின்ட்டு. 60 சொல்லு. A is correct, B is wrong, Option A, sir. sir. ஆப்ஷன் ஏவா? Option A, sir. Option A, sir. இதெல்லாம் சொல்யூஷன் பாக்குறீங்களோ இல்லைன்னா ஆன்சர் பாக்குறீங்களோ? ஏன் கரெக்டா இல்ல சொல்றீங்க? sir. கரெக்டா சொல்லக்கூடாதே. தப்பா சொன்னாதான் அது நம்ம திருத்த முடியும். ரைட்டா சொன்னா நான் என்ன பண்றது? ஏன் Minority charge carrier வேணும் sir. ரைட். ஸோ நல்லா கண்டுபிடிச்சிங்க. இப்போ சோலார் செல்லோட ஐவி கிராஃப் 4th குவாட்ரண்ட்ல தான் வரணும். வி பாசிட்டிவா இருக்கணும். ஏன்னா இது விஐ கிராஃப், விஐ கிராஃப். வி பாசிட்டிவானா ஐ நெகட்டிவா இருக்கணும். அப்ப ஷியோரா அந்த கிராஃப் 4th குவாட்ரண்ட்ல தான் வரணும். அப்ப ஏ வந்து ரைட்டு. ரிவர்ஸ் பயஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாலே மெஜாரிட்டி அடிபட்டு போயிடும். அங்க மைனாரிட்டின்னு ஒரு வேலை இருந்தா அதுதான் ரைட்டு. இதுவுமே 2024ஓட. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படியே 45 சம்மும் ரொம்ப டஃபா தான் கேட்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 35 கொஸ்டின் எல்லாருமே அட்டன் பண்ணலாம். நமக்கு தேவை அந்த 35 கொஸ்டின். அதுக்கு சப்ஜெக்ட் படிக்கணும் கொஞ்சோண்டு. கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம் ஜீனர் டயோடு. ஸோ ஜீனர் டயோடு முடிச்சு 4-5 சம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற சம்பளம் பார்த்துருவோம். கவனி. ரைட். ஒரே நிமிஷம். ஜீனோ டயோடு படிங்க. இப்போ அந்த டீச்சரை பொறுத்தது ஜீனோ டயோடு, ஜெனர் டயோடு, வாயில் என்ன வருதோ அதை வச்சுக்க நீனு. ரைட்டா? உடனே பின்னாடி கமெண்ட் பண்ணாத இந்த ஆளுக்கு ஜீனர் கூட படிக்க தெரியல, எங்க ஸ்கூல்ல ஜெனர்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன டயோட்னு வாயில் வருது நீ படிச்சுக்கோ. இசட்ல ஆரம்பிக்கும். ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய டயோட் தான் ஜீனர் டயோட். லைட்லி டோப்டா, ஹெவிலி டோப்டா? கண்டிப்பா ஹெவிலி டோப்டு. எங்கேயாவது நம்ம லைட்லி டோப்டுன்னு பார்த்தோமா? No sir. லைட்லி டோப்டு எந்த டயோடுக்குமே நம்ம படிக்க மாட்டோம். ஹெவிலி டோப்டுன்னு தான் படிப்போம். என்ன காரணம்னா டோப்பிங் ஹெவியா இருந்தாதான் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் ஹெவிலி டோப்டுன்ற. இப்போ 3 டயோடு, எல்லா டயோடுமே ஹெவிலி டோப்டா தான் இருக்கும். ரைட்டா? எந்த ரீஜியன்ல சார் வேலை செய்யுது? பிரேக் டவுன் ரீஜியன். அப்படின்னா பொட்டென்ஷியல் பேரியர் உடையணும். ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோடு தான் ஜீனோ டயோடு. கண்டிப்பா ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய டயோடு. பி சைடுக்கு நெகட்டிவ், என் சைடுக்கு பாசிட்டிவ். இங்க ஜீனர் பிரேக் டவுன் ஒன்று நடக்கும். இந்த மாதிரி சிம்பிள் போட்டா பிஎன் ஜங்ஷன் டயோடு. லைட் வெளில போனா எல்இடி, என் சைட்ல லைட் உள்ள வந்தா போட்டோ டயோடு. ரவுண்ட் போட்டு பி சைட்ல லைட் உள்ள போனா சோலார் செல். பிஎன் ஜங்ஷன் டயோட் போட்டு அது கையை உடைச்சிட்டா இப்படி ஜீனோ டயோட். ஸோ அந்த என் சைடு இருக்குல்ல, அந்த என் சைடில் ஒரு பக்கம் இந்த மாதிரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி. இது பி சைடு, இது என் சைடு. இதுக்கு பேரு ஜீனோ டயோட்னு கத்துக்கணும். விஐ கிராஃப். எப்பவுமே இந்த ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யறதுனால கிராஃப் எப்படி இருக்கு பாருங்க. ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன தெரியுமா அர்த்தம்? விஐ கிராஃப் டிரா பண்ற. உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பயஸ்னா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியரை விட மைனாரிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கும் டிப்ளீஷன் ரீஜன்ல. நீங்க ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹோல் அடிச்சுக்கும், சண்டை போட்டுக்கும். அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு அந்த பேரியரே உடைச்சிரும். உடைச்சி எலக்ட்ரான் ஹோல் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். சடனா பாருங்களேன், கரண்ட் வாய்க்கால உடைச்சி தண்ணி எப்படி வேகமா போகுதோ. இப்போ அந்த வெள்ளம் வரக்கூடிய காலங்கள், அந்த ஃப்ளூட் காலங்களில் நம்ம அணை போட்டிருப்போம். ஸோ அந்த அணையை உடைச்சி, அந்த அணையை ஃபுல்லாக உடைச்சி ஃபாஸ்ட்டாக தண்ணி வெளில போகிற மாதிரி சடனாக அந்த பேரியரை உடைச்சி எலக்ட்ரான் அண்ட் ஹோல் வெளில போகிறது தான் கரண்ட்டு. இதை விஇசட்னா ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ்.
அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ்ல தான் அந்த பேரியர் உடையுது. நான் ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்கும்போது தான் அந்த பேரியர் உடையுது. அப்ப பிரேக் டவுன் ரீஜியன்ல ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கான்செப்டோட பேர் தான் ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ்னு கத்துக்கணும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? இட் இஸ் ஆக்ட் as a voltage regulator. ஜீனர் டயோட் ஆக்ட் as a voltage regulator. உங்க வீட்ல எல்லாம் இருக்கிறது தான் பாரு. உங்க வீட்ல ஏன் ஃபிளக்சுவேஷன் இருக்கிறது இல்ல? ஃபிளக்சுவேஷன்ற வார்த்தைக்கு மீனிங் புரியுதா? லைட்டு பிளிங்க் ஆகாது, டிம்மா இருக்காது, கான்ஸ்டன்டா இருக்குன்னு அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. வீடு கட்டும் பொழுது எலக்ட்ரிசிட்டியில சொல்லி போட்டிருப்பாங்க. அதோட வேலை என்னன்னா இர்ரெகுலேட்டட் வோல்டேஜ ரெகுலேட்டட் வோல்டேஜா மாத்துறது தான். கண்ணா பின்னான்னு வரக்கூடிய வோல்டேஜ கரெக்டா 240லயே மெயின்டைன் பண்றது தான் ஜீனர் டயோடோட வேலை. ஜீனர் டயோட் ஆக்ட் as a வோல்டேஜ் ரெகுலேட்டர். டயோட் ஆக்ட் as a ரெக்டிஃபயர் தெரியும் உனக்கு. நேத்தே கத்து கொடுத்தேன். ஏசியை டிசியா மாத்துறது ரெக்டிஃபயரோட வேலை. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரா இருந்ததுன்னா அவுட்புட் ஃப்ரீக்வன்சி நீங்க கொடுத்தது. ஃபுல் வேவா இருந்தா 2 டைம்ஸ் ஆஃப் நீங்க கொடுத்தது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 40.6 ஹாஃப் வேவ், 81.2 ஃபுல் வேவ். ஞாபகம் இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ நம்ம சம் பேச போகிறோம். எப்பவுமே இது பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். பாசிட்டிவ் எடுத்துட்டு வந்து நெகட்டிவ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய டயோடு தான். இங்க என்ன வோல்டேஜ் டிராப் ஆகுதோ அதே தான் இங்கேயும் டிராப் ஆகும். ஆர்எல் லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப வோல்டேஜ் விஇசட்ல ஒரு 10 வோல்ட் டிராப் ஆனா அவுட்புட்லயும் 10 வோல்ட் தான் டிராப் ஆகும். அந்த 10 வோல்ட் மாறவே மாறாது. ஏன்னா இர்ரெகுலேட்டட் வோல்டேஜை ரெகுலேட்டட் வோல்டேஜா மாத்துறது தான் யாரோட வேலை? ஜீனர் டயோடோட வேலை. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இதோட ஜீனர் ஃபுல்லா முடியுது. இந்த லெசன்ல ப்ராப்ளம்னா ஜீனர் டயோட் தான். நம்பலன்னா இங்க வா, ஒரு 2 சம் நான் சொல்லித்தரேன், 2 சம் நீங்க சால்வ் பண்ணுங்க. புரியலன்னா திரும்ப கத்துக்கோங்க. ஜீனர் டயோட்ல ஒரு சம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 4 மார்க் ஷியரா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வை எல்லாருமே. சம் நம்பர் 65 டயக்ராம் டிரா பண்ணு, நோட்ல டிரா பண்ணு, டைம் தரேன். டிரா பண்ணு. புரிச்சியா? ஓகே. இந்த சம் எப்படி சார் அப்ரோச் பண்றது? பை இந்த சம் மட்டும் நான் சொல்லித்தரேன். அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணணும். ஓகே, முதல்ல சம்ம கவனி. 250 15 1 கிலோ ஓம். கிலோ ஓம்னா உனக்கே தெரியும் 10⁻3. எல்லாரும் நல்லா கத்துக்கோங்க. நீங்க இங்க கொடுத்துருக்கிறது 20 வோல்ட். இதுக்கு என்ன மீனிங்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணி 20 வோல்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், கரண்ட் த்ரூ த டயோடு. இந்த டயோட்ல போற கரண்ட்டை கேட்டிருக்காங்க, ஐஇசட் கேட்டிருக்காங்க. நான் அந்த பேஜ் போகவா? இங்க வாங்க. இந்த சம்மை சால்வ் பண்ற வரைக்கும் நல்லா கத்துக்கணும், தெளிவா கத்துக்கோ. இந்த இடத்துல 250 ஓம் ரெசிஸ்டார், 15 வோல்ட் இந்த டயோட்ல டிராப் ஆகுது. இந்த இடம் மைனஸ், இந்த இடம் பிளஸ். மேல பிளஸ் கீழே மைனஸ்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது 20 வோல்ட் பேட்டரி இங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பக்கமா 1 கிலோ ஓம் அளவுக்கு ரெசிஸ்டார் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரைட். கரண்ட் த்ரூ த டயோட். முதல்ல இங்க ஐஇசட் இல்ல, ஐஇசட். இது ஐஆர், ரெசிஸ்டார்ல போற கரண்ட். இந்த சம்மை எப்பவுமே எப்படி நீங்க ஆரம்பிக்கணும்னா, ரொம்ப முக்கியமான வேலை,
எல்லா கொஷின்லயும் டயோட்ல என்ன வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. காதுல வாங்க. டயோட்ல என்ன வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னு கொடுத்துருவாங்க 15 வோல்ட். அப்ப அதே தான் இங்கேயும் டிராப் ஆகும் 15 வோல்ட். ஏன்னா பேரலல்ல பொட்டென்ஷியல்ஸ். ஜெனரலா I ஈக்குவல் டு V பை R. Vக்கு பதிலா 15, R 1 கிலோ ஓம், 1 கிலோ 10 பவர் 3, மேல போனா 15 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3, மைனஸ் 3 எல்லாரும் மில்லி ஆம்பியர்னு சொல்லி பழகுங்க. அப்ப இங்க 15 மில்லி ஆம்பியர் வந்துருச்சு. கரெக்டா? அதுக்கப்புறமா நீங்க என்ன யோசிக்கணும்னா செகண்ட் ஸ்டெப். எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க 20 வோல்ட் டிராப் ஆயிருக்கு. 20 வோல்ட் நீங்க கொடுக்குறீங்க, டயோட்ல 15 டிராப் ஆயிடுச்சு. அப்ப மீதி 5 வோல்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டார்ல டிராப் ஆகும். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டார்ல டிராப் ஆகும். கத்துக்கிட்டீங்களா? அப்போ இங்க கரண்ட்டை கண்டுபிடிங்க. I ஈக்குவல் டு V பை R. 5 பை ஆருக்கு பதிலா 250. இதை 1000 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 4ஆல மல்டிப்ளை பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும். இதெல்லாம் உங்களோட ஸ்மார்ட்னஸ். அந்த எக்ஸாம் இல்ல. நீ மறுபடியும் சின்ன பிள்ளை மாதிரி ஓரஞ்சு 5 ஐயஞ்சு 25 1/50 அப்படி சால்வ் பண்றதை விட மேல 20 ஆயிடுச்சு, கீழே 1000 ஆயிடுச்சு. அதனால 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3, அதனால 20 மில்லி ஆம்பியர். எங்க நான் கொடுத்தது என்னவோ 20 மில்லி ஆம்பியர். ரெசிஸ்டார்ல 15 மில்லி ஆம்பியர் போயிடுச்சு. அப்ப நீங்களே சொல்லுங்க, கிர்ச்சாஃப் லா யூஸ் பண்ணி டயோட் எவ்வளவு போகும்? அவ்வளவுதான், 5 மில்லி ஆம்பியர் உள்ள போகும். ஆப்ஷன் 5 மில்லி ஆம்பியர் ரைட்டு. ரைட்டா? ஸோ எல்லாமே ஒரே சம் தான், எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ கவலைப்படவும் தேவையில்ல, கஷ்டப்படவும் தேவையில்ல. டயோட்ல ஒரு வோல்டேஜ் ஒன்று டிராப் ஆகும், அதே தான் பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டார்லயும் டிராப் ஆகும். உடனே அந்த கரண்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இனிஷியலா 20 வோல்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இங்க 15 டிராப் ஆயிடுச்சுன்னா மீதி 5 வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டார்ல டிராப் ஆயிடும். அங்க டோட்டல் கரண்ட் கண்டுபிடிங்க. கிர்ச்சாஃப் லா என்ன சொல்லுது? I ஈக்குவல் டு I1 பிளஸ் I2. I2 தெரியும், I தெரியும், I1. I1னா இந்த இடத்துல IZ. சூப்பரா கத்துக்கலாமா? ரைட், ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். சம்ம கத்துக்கோ. வேற சம் தேடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இங்க பின்னாக்கல் புக்ல ஜீனோ டயோட்ல நிறைய சம் இருந்தது. சார் இந்த சம் ஒரு டைம் ரிப்பீட் பண்றீங்களா சார்? ஒரே நிமிஷமா. கிடைச்சிருச்சு. ஓகே, கவனி கவனி. பாயில ஒரு 5-6 சம் போட்டு கட்டுறேன். கவனி, இந்த சம் எங்க உனக்கு புரியல? எங்க புரியலன்னு சொல்லுப்ப. சார் எப்படி கரண்ட் கண்டுபிடிக்கிறீங்க? அப்போ ஒட்டுமொத்த கொஷினும் புரியல அதானே? ஆமா சார். ரைட். கவனி கவனி. தெரியாதவங்க மறுபடியும் ஒரு டைம் கத்துக்கோங்க. 20 வோல்ட் இப்படி கொடுத்துருக்காங்களா, இந்த இடம் 1 கிலோ ஓம்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 15 வோல்ட் டிராப் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்லா கவனிங் மேல இருக்கு. இங்க 15 வோல்ட் டிராப் ஆனா இங்கேயுமே 15 வோல்ட் தான் டிராப் ஆகும், ஏன்னா பேரலல். அப்ப இங்க வர்ற கரண்ட் நான் IRன்னு எடுத்துக்கிறேன், ரெசிஸ்டார்ல வர்றது. முதல்ல இந்த IR கண்டுபிடிங்க. ஐக்கு பதிலாக V பை R. 15 by 1 kilo ohm. கிலோவுக்கு 10 power 3. 15 into 10 power minus 3. 15 மில்லி ஆம்பியர்மா, ஏன்னா மைனஸ் 3.
அப்போ உனக்கு புரியுதா? இங்க இருந்து வர்ற கரண்ட் ஐ இந்த ஜங்ஷன் வந்து ஐஇசட் ஆவும் ஐஆர் ஆவும் பிரியுது. இப்போ நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க? ஐஆர் கண்டுபிடிச்சியா? மைக் ஆன் பண்ணு. எஸ் சார். அப்ப ஐ வேணுமா? ஐ கண்டுபிடிச்சிட்டு ஐஇசட் கண்டுபிடிச்சிடலாம். என்கிட்ட 10 ரூபா இருக்கு, ஒருத்தவங்கிட்ட 4 ரூபா கொடுத்துட்டேன், அப்ப இன்னொருத்தவங்கிட்ட மொத்தம் 6 ரூபா தான் போகும். 4 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப எவ்வளவு இருக்குன்னு இங்க கண்டுபிடிக்கணும். இங்க கவனி எல்லாரும், 15 வோல்ட் இங்க டிராப் ஆயிடுச்சு. நான் கொடுத்தது எவ்வளோ? 20 தான் கொடுத்தேன். 15 இங்கேயே டிராப் ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 5 இங்க கண்டிப்பா டிராப் ஆயிருக்கும், வேற வழியே இல்லை. இந்த ரெசிஸ்டர்ல 5 தான் டிராப் ஆகும். அப்ப ஐ வேணும்னா V பை ஆர், விக்கு பதிலா 5 பை வெயிட் பண்ணுங்க. அடுத்த 6 கொஸ்டின் இதே மாடல்ல இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கும், நல்லா கத்துக்கோங்க. 5 பை 250 நீ மில்லி ஆம்பியரா மாத்தணும். அப்ப கீழே 1000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 250 1000 ஆக்குறது ஈஸி. 4ஆல மல்டிப்ளை பண்ணி 4ஆல டிவைட் பண்ணுங்க. 20 பை 1000. ஸோ அதனால 20 மில்லி ஆம்பியர். கீழே 10 பவர் மைனஸ் பிளஸ் 3 மேல போயிடும். அப்ப யோசி, நான் கொடுத்தது 20 மில்லி ஆம்பியர், ரெசிஸ்டார் வழியா வந்தது 15 மில்லி ஆம்பியர். அப்ப 20 இது வரைக்கும் 20 போகுது. ஜங்ஷன் போன பிறகு 15 பிரிஞ்சிருச்சுன்னா டயோட்ல போறது வெறும் 5 தானே? எஸ் சார். கொஞ்சமா கத்துக்கிட்டியா? எஸ் சார். எல்லாரும் நோட் எடுங்க, ரெடியா இருங்க. அடுத்து ஒரு 3 சம் கடகடன் சால்வ் பண்ணு. யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். ஓகே, கொடுத்தது 10 வோல்ட். ஒரு சம்முக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு 30 செகண்ட் தான் டைம். ரெடியா இருக்கு. 500 ஓம் இங்க, 5 வோல்ட் வந்து டயோட்ல டிராப் ஆகுது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 கிலோ ஓம் இங்க ரெசிஸ்டார் இருக்கு. ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ த டயோட். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட்ஸ். சீக்கிரம். சீக்கிரம். ஜென்னி ஆன்சர் என்ன? 5 மில்லி ஆம்பியர். 5 மில்லி ஆம்பியர் எதுலமா? ஐசெட்டா? ஐசெட் சார். ஏரின் உனக்குமா? அர்ஜுன் வந்துருச்சா? Yes, 5 million ampere, sir. 5 மில்லி ஆம்பியர். இங்க யோகிதா, வசந்த், மார்ஸ்லின், அனிஷ்கா. எஸ் சார். ஆன்சர் கிடைச்சிச்சா? பின்னாக்கள் பசங்க உங்களுக்கு கிடைச்சிச்சா? சரி, தெரியாதவங்களுக்கு இந்த ஒரே ஒரு சம் சொல்லித்தரேன். 5 சம் இருக்கு இதே மாதிரி. நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஷியரா ஒரு 4 மார்க் உங்கள்கிட்ட இருக்கு. 5 வோல்ட் சார், 5 வோல்ட். ஐஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஐஆர் வேணும்னா வி பை ஆர். வி 5, ஆர் பெரும்பாலும் இது கிலோ ஓம்ல தான் கொடுப்பாங்க. காரணம் மில்லி ஆம்பியரா மாத்துறதுக்கு. கீழே 10 பவர் பிளஸ் 3, 5 மில்லி ஆம்பியர். ஏன்னு உனக்கு புரியும். கீழே இருந்து மேல போனா 10 பவர் மைனஸ் 3. நான் கொடுத்ததோ 10, டிராப் ஆயிடுச்சு 5, ரிமைனிங் 5 மட்டும் தான் இங்க இருக்கு. உடனே ஐ கண்டுபிடிங்க. உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது ஐ. ஜங்ஷன் வந்த பிறகு டயோடுக்கு போறது ஐ செட், ரெசிஸ்டாருக்கு போறது ஐஆர். அப்ப கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு நல்லா தெரியும். ஐசெட் பிளஸ் ஐஆர்னு சூப்பரா கத்துக்கணும். ஐஆர் கண்டுபிடிச்சிட்டேன், ஐ கண்டுபிடிச்சாதான் உங்களால ஐசெட்டும் கண்டுபிடிக்க முடியும்னு கத்துக்கணும். ஐ சொல்லுங்க சார். ஐக்கு பதிலா வி பை ஆர். வி என்னவோ 5 தான், ஆர் என்னவோ 500. எப்போ நீங்க எப்படி யோசிக்கணும்னா இதை 1000 மாத்துற மாதிரி தான் யோசிக்கணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 பை 1000. 10 பை 1000 10 மில்லி ஆம்பியர். நான் கொடுத்ததோ 10 ரூபாய், ரெசிஸ்டாருக்கு போனதோ 5 ரூபாய், டயோடுக்கு போனது மீதி இருக்கிற 5 ரூபாய். அப்ப இதோட ஆன்சர் 5 மில்லி ஆம்பியர். ஓரளவு கத்துக்கிட்டீங்களா? செகண்ட் சம் ஓரளவு தெளிவாயிடுச்சா? அடுத்தது தேர்ட் சம். இப்ப டைமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணீங்க இல்லையா? இப்பயாவது ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள சொல்ல ட்ரை பண்ணுவேன். செகண்ட் சம் முடிஞ்சுதா? அடுத்தது
தேர்ட் சம் பாரு. இங்க ரெசிஸ்டாரோட வேல்யூ கரெக்டா காதுல வாங்கிக்கோ. 3 கிலோ கொடுத்த பேட்டரி 20 வோல்ட். ஜீனர் டயோட்ல கரெக்டா டயோட நீங்க ஒழுங்கா பாத்துக்கணும். ஏன்னா ரிவர்ஸ் பயஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா இது பிளஸ்னா ஷியரா அது மைனஸா இருக்கணும். மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா அந்த டயோடே ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படியும் உங்களை ஏமாத்துவாங்க. 5 வோல்ட் இங்க டிராப் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய ரெசிஸ்டார் வந்து 2 கிலோ ஓம் 2017ல கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம். 2 கிலோ ஓமா? கேள்வி இங்க 2 இருக்கு. 2 கேள்வி. இங்க போறது ஐயா, டயோடுக்குள்ளார போறது I1 தான். அப்ப ஐயும் வேணுமா I1 வேணுமா? எக்ஸ்ட்ரா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஐஆரும் சொல்லுங்க. 3 கரண்ட் எனக்கு வேணும். I வந்து 5 milliamp. எதுமா? I வந்து 5 மில்லி ஆம்பியர். I 5 மில்லி ஆம்பியர். அப்புறம் என்னாச்சு? Sir, I1 2.5 milliampere, sir. I1 2.5 மில்லி, அதாவது IZ நம்ம பாஷைப்படி அதானே? Yes, sir. அப்ப மீதி IR 2.5 milliampere தான். 2.5 மில்லி ஆம்பியர். ரைட், ஓரளவு ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிட்டீங்க. கத்துக்கலாமா? 5 வோல்ட் சார், 5 வோல்ட். IR V/R 5/2 கிலோ ஓம் 2000. அப்போ 2.5 மில்லி ஆம்பியர். இங்க வந்தது 2.5 மில்லி ஆம்பியர். இங்க 5 டிராப் ஆயிடுச்சு, மீதி 15. அப்ப I equal to 15/3000. 5 into 10 power minus 3, 5 மில்லி ஆம்பியரா? அப்ப நான் கொடுத்ததோ 5 மில்லி ஆம்பியர். ஐஆரா போனது 2.5 மில்லி ஆம்பியர். ஐசெட்டுக்கு போக போறது 2.5 மில்லி ஆம்பியர் தான் போகும். ரைட், ரொம்ப நல்லா சொன்னீங்க எல்லாருமே. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes sir. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்கிறது 10 வோல்ட், மேல 1 கிலோ ஓம், டயோடு ரிவர்ஸ் பயஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஜீனர் டயோட். இங்க டிராப் ஆகுறது 3 வோல்ட்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பக்கத்துல ஒரு 2 கிலோ ஓம் ரெசிஸ்டார் கொடுத்துருக்கு. ஏன் இந்த ஜீனர்ல இவ்வளவு சம் போட்டு காட்டுறேன்னா, கண்டிப்பா ஜீனர்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நிற்கும். ஆரம்பத்துல இருந்தே பசங்க கஷ்டப்படுற இடம் தான். ஸோ அதை உடைக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப நேரமா இங்கேயே சுத்திட்டு இருக்கேன். அவ்வளவுதான். பெரும்பாலும் அப்ளிகேஷன்ஸ்ல கவனம் செலுத்த மாட்டீங்க, ஆனா அங்கேருந்து ஒரு கொஸ்டின் வந்து மாட்டிக்கும். லாஜிக் கேட்ல சம் கொடுத்தா நீங்க அசால்ட்டா போட்டுருவீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 25% பி டைப்பு என் டைப்பு அதில் சம் கேட்டாலும் போட்டுறீங்க. பிஎன் ஜங்ஷன் டயோடு இந்த அப்ளிகேஷன் வரும்போது கொஞ்சம் தடுமாறுறீங்க. ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த 1 மணி நேரம் இங்கே கொடுத்தது. இதில் கேள்வி வழக்கம் போல வழக்கம் போல IZ, வழக்கம் போல IR மூணுமே எனக்கு வேணும். I வந்து 7 milliampere sir. I வந்து 7 milliampere. 7 மில்லி ஆம்பியர். I is at 5.5 milliampere, sir. 5.5 மில்லி ஆம்பியர். I2 வந்து 1.5. 1.5 மில்லி ஆம்பியர். எல்லாருமே செக் பண்ணுங்க. டைம் தரேன். சால்வ் பண்ணவங்க குட்டு, இன்னும் சால்வ் பண்ணாதவங்க இந்த ஆன்சர் செக் பண்ண வெயிட் பண்றேன். சீக்கிரம் எல்லாருக்கும் அது கிடையாது பாரு. இன்னும் கூட நீங்க ட்ரெயின்டா இருந்தா ஃபாஸ்டாவே ஸ்மார்ட்டாவே சால்வ் பண்ணலாம். எப்படி சார்? கவனி, ஒரே நிமிஷம். இங்க 3னா இங்க 10னா ஷியரா இது 7 தான்.
அப்ப 7/1னாலே இது 7 மில்லி ஆம்பியர் தான். இது 3னா 1.5, ஏன்னா 3/2 1.5 மில்லி ஆம்பியர். நான் கொடுத்தது 7, ரெசிஸ்டாருக்கு போனது 1.5, அப்ப ஐஇசட்டுக்கு போனது 5.5. எப்பவுமே ஜீனா டயோட பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான்பா கொஸ்டின். வேற கொஸ்டின் எங்க கேட்க முடியும், வேற என்ன கேட்க முடியும்? ரைட்டா? ஸோ நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பினாக்கல் 4:30 வீட்டுக்கு போகணுமா? பதில் சொல்லு. ஆய திறக்க மாட்டியே. ரைட், சரிப்பா. ஜீனா டயோட்ல இருக்கக்கூடிய எல்லா சம்மும் சால்வ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் ஐடியா. இதுல எப்பவுமே ஜீனர்ல வோல்டேஜ் கொடுத்துருவாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ரெசிஸ்டார்ல அதே வோல்டேஜ் போட்டு அங்க கரண்ட் கண்டுபிடிக்கணும். இங்க டிராப் ஆனது போக மீதி வந்து ஃபர்ஸ்ட்லேயே டிராப் ஆயிருக்கும். அதுல வோல்டேஜ் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலா எவ்வளவு கொடுத்தீங்க, எவ்வளவு டயோடுக்கு போச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ரைட், கொஸ்டின் நம்பர் 53. இதுக்கப்புறம் உங்களோட வேலை தான். கொஸ்டின் மட்டும் தான் நான் காமிப்பேன். டக்குனு சால்வ் பண்ணேன். கொஸ்டின் நம்பர் 53 செக் பண்ணு. ஆன்சர் என்ன? Sir, option B, sir. Option B. Fourth option, sir. Fourth option. Right. Option D தான் right. A dot B. ஏன் சார் A dot B? இங்க A காம்ப்ளிமெண்ட், இங்க B காம்ப்ளிமெண்ட். இந்த கேட் வந்து நார் கேட். நார் கேட்டோட வேலை கொடுக்கப்பட்ட ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டை சம் பண்ணி ஓவரால் காம்ப்ளிமெண்ட் பண்றது. டிமார்கன் தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால இது A காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் டாட் B காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். அதனால காம்ப்ளிமெண்ட் போயிடும் A டாட் B. அதிகபட்சம் 10 செகண்ட் தான் அந்த சம்மோட வேலையே. சம் நம்பர் 54 ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சம் நம்பர் 54ல கான்செப்ட் கொஸ்டின் 2023ல கேட்டிருக்காங்க. ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் எடுத்துக்கிறோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், 2 டயோடு யூஸ் பண்ணா அது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். அதுல சென்டர் டிராப்டு டிரான்ஸ்ஃபார்மர், கெப்பாசிட்டர் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரிப்பிள்னா கலப்படம் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்ல 81.2% வந்து டிசி, மீதி 18.8 வந்து ஏசி. The mixture of AC and DC is called as a ripple. அந்த ரிப்பிளை ஃபில்டர் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி கெப்பாசிட்டர் தான். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 55. நேற்றே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்ல நான் என்ன இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுக்கறனோ அதே தான் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. இல்லம்மா, ஹாஃப் வேவ்ல அதே தான், ஃபுல் வேவ்ல தான் 2 டைம்ஸ். ஹாஃப் வேவ் கொஸ்டின் படி ஹாஃப் வேவ்ல அதே தான், ஃபுல் வேவ்ல தான் 2 டைம்ஸ். இங்க 15 கொடுத்ததுனால ஆன்சர் 100. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 56. இங்க பாருங்க. The peak voltage in output of half wave diode fed with a sinusoidal signal. டயோடோட வேலை என்னன்னா ஏசிய டிசியா மாத்துறது தான் டயோடோட வேலை. பீக் வோல்டேஜ்னா என்ன? மேக்ஸிமம் வோல்டேஜ். நான் உங்களுக்கு ஏசியில சொல்லி கொடுத்துருவேன், ஞாபகம் இருக்கா? V = V0 sin omega t. இந்த V0 அதான் பீக் வோல்டேஜ். பீக் வோல்டேஜ் 10 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட டிசி வோல்டேஜ் என்னவா இருக்கும்? டிசி வோல்டேஜ் என்னவா இருக்கும்? நல்லா படிச்சுக்கோ. ஹாஃப் வேவா இருந்தா பையால டிவைட் பண்ணணும். அது எங்க சார் இருக்கு? ஒரு நிமிஷம், நான் உங்க 2 குரூப்லயுமே இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன், அதை பாரு. ஒரு நிமிஷம், ஏன்னா அது கத்துக்கிட்டே ஆகணும். இப்ப
செமிகண்டக்டர் நோட்ஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அதில் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், அந்த இடத்துல நான் சொல்லி தரும்போது எப்படி மறந்தேன்னு தெரியல, ஆனாலும் ஒரு டைம் படிச்சுக்கோங்க. 2 குரூப்புமே பாருங்க. பின்னாக்கள் இப்போ இது முதல் வேலையை படிச்சு முடிங்க. அதே மாதிரி ஃபுல் வேவும் கொடுக்குறேன். ரைட், கவனி. முதல்ல ஹாஃப் வேவ் கற்றுக் கொடுத்துறேன். எப்பவுமே ஹாஃப் வேவா இருந்தா பீக் வோல்டேஜை பையால டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிசி கிடைச்சிரும், டிசி வோல்டேஜ் கிடைச்சிரும் பையால டிவைட் பண்ணா. அது எங்க சார் இருக்கு? இங்க பாரு எல்லாரும். கவனி. ஹாஃப் வேவ்ல ஹாஃப் வேவ் இதுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, இன்னைக்கு தான் கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கும். ஹாஃப் வேவ்ல மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏசி சொல்லி கொடுக்கும் பொழுது மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் 2I0/πன்னு கற்றுக் கொடுத்தேன். வி மீன் 2V0/πன்னு கற்றுக் கொடுத்தேன். இது எங்கன்னா ஏசியில் சொல்லி கொடுத்தேன். அதே விஷயம்தான் இங்க ஹாஃப் வேவா இருந்தா 2 வரக்கூடாது, I0/π. அப்ப வி மீனா இருந்தா V0/π. கொஸ்டினை ஒழுங்கா படிங்க. ஹாஃப் வேவா இருந்தா 2 வரக்கூடாது, ஃபுல் வேவுக்கு தான் 2 வரணும். அதே மாதிரி ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? IRMS I0/√2 எங்க சொல்லி கொடுத்தேன்? ஏசியில சொல்லி கொடுத்தேன். VRMS V0/√2 எங்க சொல்லி கொடுத்தேன்? ஏசியில சொல்லி கொடுத்தேன். இதே விஷயத்த ஹாஃபா இருந்தா, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரா இருந்தா IRMS = I0 வெறும் 2ன்னு எழுதணும். VRMS V0/2 இதுக்கு டெரிவேஷன் போட தேவையில்லை, டேரக்டா கத்துக்கிட்டா போதும். ஹாஃப் வேவ்ல I0/π V0/π, IRMS I0/2 V0/2 இந்த ரெண்டு தான் நீங்க கத்துக்கணும். இதே ஃபுல் வேவா இருந்தா நீங்க அப்ப என்ன படிச்சீங்களோ அதே தான். ஃபுல் வேவ்ல ஏசிக்கு என்ன படிச்சீங்களோ அதே தான் எழுதணும். ஐ மீன் 2I0/π. ஒரே நிமிஷம். ஐ மீன் 2I0/π, வி மீன் 2V0/π, IRMS I0/√2, VRMS V0/√2. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஃபுல் வேவ் கேட்டாங்கன்னா ஏசியில படிச்சதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் வேவ் ஏசியில அங்க என்ன படிச்சீங்களோ அதே தான். ஐ மீன் IRMS, வி மீன் VRMS. ஹாஃப் வேவா இருந்தா அதுல பாதி. அங்க 2I0/πனா இங்க I0/π, அங்க 2V0/πனா இங்க V0/π. IRMSக்கு I0/√2 அங்க, இங்க I0/2 V0/2. கத்துக்கிட்டீங்களா? இதை மட்டும் மெனக்கடல் இல்லாம கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. அப்ப இந்த கொஸ்டினோட பதில் மட்டும் சொல்ல அழகா. ஏன்னா என்ன வரும் எது வராதுன்னா நம்மளால யோசிக்க முடியாது, எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ஆகணும். 2004ல கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நம்ம கத்துக்கலாம். கொஸ்டினை கத்துக்கோங்க. பீக் வோல்டேஜ் ஏசியோட பீக் வேல்யூ கொடுத்துட்டு டிசி கேட்டிருக்காங்க. அது என்ன ரெக்டிஃபயர்? ஹாஃப் வேவ். சார் என்ன சொன்னாங்க? ஹாஃப் வேவா வெறும் பையால டிவைட் பண்ணா போதும். இதே ஆர்எம்எஸ் இருந்தா வெறும் 2, 10/2. ரைட்டா? பிஎன் ஜங்ஷன் டயோடு எதுக்கு பயன்படுது? டக்குன்னு சொல்லு. டயோடு எதுக்கு யூஸ் ஆகுது? ஆக்ட் ஆஸ் எ ரெக்டிஃபயர் பேசியாச்சு. 59 பேசியாச்சு, 60 பேசியாச்சு. 61 யோசிங்க. 61 யோசி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. 61 ஆப்ஷன் சி. போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னு செக் பண்ணவா? படிங்க எல்லாரும். photovoltaic cell can convert optical radiation into electricity. 100% true. ஏன்னா அதோட வேல்யூ அதான். Zener diode designed to operate reverse biasல breakdown regionல வேலை செய்யக்கூடிய ஒரு டயோடு. அப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 2023 ஓடது. அதனால ஒழுங்கா படிச்சுக்கோங்க. போட்டோவோல்டாயிக்
ஆப்டிக்கல் சிக்னலை எலக்ட்ரிசிட்டியா மாத்துறது அதோட வேலை. ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ்ல வேலை செய்யக்கூடியது. 62 ட்ரை பண்ணு. 62 மீதி 2 ஆப்ஷன் இங்க இருக்கு சார். சொல்லுங்க பை. சார் சோலார் செல் வந்து ரிவர்ஸ் பயாஸ்டா சார்? இல்லடா, சோலார் செல் நோ பயஸ். ஓகே சார். சோலார் பயஸ்க்கு எப்படி பயஸ் கொடுக்க முடியும்? அது லைட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேரை ஜெனரேட் பண்ணி கரண்ட்டை டெவலப் பண்ணுது. அங்க எங்க இருக்கு பயஸ்? போட்டோவோல்டாயிக் ரிவர்ஸ் பயஸ், ஜீனர் டயோட் ரிவர்ஸ் பயஸ், எல்இடி ஃபார்வர்ட் பயஸ். கத்துக்கிட்டியா? எஸ் சார். 62 ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஏ பி ரெண்டும் கரெக்ட்னு சொல்லியிருக்கேன். செக் பண்ணுவோமா? ஏ வந்து ஜீனர் டயோட் இஸ் கனெக்டட் டு ரிவர்ஸ் பயஸ். ஆமா. பொட்டென்ஷியல் பேரியர் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் 0.1 to 0.3. ஜெர்மானியம் ஆமாம் பை 0.3. சிலிக்கானா இருந்தா 0.7. அப் டு இது 0.7 வரைக்கும் சொல்லியிருந்தா கூட அது ரைட்டு தான். தெளிவா கத்துக்கோங்க. இங்க 0.3 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜெர்மானியத்தை மட்டும் தான் மனசுல வச்சு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 0.7 வரைக்கும் இருந்தாலும் அந்த ஆப்ஷன் ரைட்டு. ஏன்னா அது சிலிக்கானோட பொட்டென்ஷியல் பேரியர்னு நீங்க அழகா கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அப்படி இங்க வாங்க. 63 64 சொல்லி கொடுத்துட்டேன். 65 சொல்லி கொடுத்துட்டேன். ஒரே நிமிஷம். 66 67 அதுக்கு முடி சின்ன சின்ன கொஸ்டின் சொல்லிடலாம். 68 டக்குன்னு ட்ரை பண்ணு. ரெக்டிஃபையர். 68 பிஎன் ஜங்ஷன் டயோட் தான் ரெக்டிஃபிகேஷன். ஸ்டெபிலைசேஷன். வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்றது தான் அதோட வேலை. கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்தது 63 ட்ரை பண்ணு. 63 பை. LED constructed from a PN junction gallium arsenide phosphate. பதில் சொல்லுங்க. gallium arsenide phosphate என்னென்ன கலர்ஸ் கொடுக்கும்னு சொல்லி கொடுத்தேன்? yellow, blue, green. Blue, green, yellow. ரெட் யாருக்கு வரணும்? Gallium. gallium arsenide மட்டும். இதோட எனர்ஜி கேப்போட வேல்யூ 1.9 எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி கொடுத்துட்டு வேவ் லென்த் கேக்குறாங்க. இது இந்த லெசன்ல சால்வ் பண்ண முடியாது. நீங்க டியூவல் நேச்சருக்கு போகணும். எனர்ஜி கொடுத்துட்டு வேவ் லென்த்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? hc by lambda is equal to hc by lambda. அவ்வளவுதான். அழகா சொன்னீங்க. E equal to hc by lambda இல்ல. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, E equal to hc by lambda. ஆனா இது எலக்ட்ரான் வோல்ட்டா இருக்கிறதுனால கீழே ஒரு E இருக்கணும். ஞாபகம் இருக்கா? அதனால hc by lambda, hc by lambda 12400 சொல்லி கொடுத்தேன். hc by lambda, hc by E வந்து 12400 ஆம்ஸ்ட்ராங் by lambda வேல்யூ E இங்க இருக்கு. அப்ப ஈக்கு பதிலா 1.9 சப்ஸ்டிட்யூட் பண்ண, லாம்டாக்கு பதிலா கண்டுபிடி. இதான் ஃபார்முலா. ட்ரை பண்ணி பாரு. 654 நானோமீட்டர்னு வந்தா ரைட்டு. தெரியாதவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ண, நான் போட்டு அனுப்புறேன். ஐடியா சொல்லிட்டேன். E ஈக்குவல் டு hc by lambda. வெறும் hc by lambdaவா இருந்தா ஜூலு. அதே hc by E lambdaவா இருந்தா எலக்ட்ரான் வோல்ட். ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா பை E போடணும். கத்துக்கிட்டீங்களா? 63 ட்ரை பண்ணி பாரு. hc by எனர்ஜி ஈக்குவல் டு h நியூ ஜூல்ல இருக்கு. h நியூக்கு பதிலா c by lambda ஜூல்ல இருக்கு. எனர்ஜி ஈக்குவல் டு h c by lambda E ஆல டிவைட் பண்ணா எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடுச்சு. hc by E கான வேல்யூ தான் 12400 உங்களுக்கு கத்து கொடுத்துருந்தேன். இது எனர்ஜியோடது. அப்ப லாம்டா இந்த பக்கம் வந்துட்டு எனர்ஜி கீழே வந்தா ஆன்சர் ஓடி வந்துரும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது 63 உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். உடனே மைண்ட் வாய்ஸ்ல பேசாத. இந்த ஆளுக்கு சால்வ் பண்ண தெரியல, அதான் நம்மள்ட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்காத. நீங்க ட்ரை பண்ணு. 66 அதே கொஸ்டின் தான். செக் பண்ணுங்க. எனர்ஜி கொடுத்துட்டு வேவ் லென்த் கேட்கிறேன். 66 எனர்ஜி கொடுத்துட்டு வேவ் லென்த் கேட்கிறேன். செக் பண்ணிக்கோ. இது வரப்போற ஆன்சர் உங்களுக்கு 4960 வரும். 4960 ஆம்ஸ்ட்ராங்ல இருக்கும். இது அதுக்கு பக்கத்துல இருக்கிற வேல்யூ 4000 ஆம்ஸ்ட்ராங். ஆப்ஷன் சி வரும். ட்ரை பண்ணி பாரு. ரெண்டுத்தையும் குழப்பிக்காத. மேல இருக்கிறது நானோமீட்டர், கீழே இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்.
4 நம்பரா இருந்தா தான் ஆம்ஸ்ட்ராங் வரும், 3 நம்பரா இருந்தா தான் நானோமீட்டர் வரும். குழப்பிக்க மாட்டேல்ல? 66 ட்ரை பண்ணு. 67 அதே மாதிரி எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. வழக்கம் போல நம்ம ஃபார்முலா E = hν. எனர்ஜி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. சால்வ் பண்ணி பாரு. 67ஓட ஆன்சர் வந்து 5 × 10⁻14 வரும். நான் உனக்கு கொடுத்துருக்கிறது 3 கேள்வி தான். ரைட்டா? ஸோ இந்த செஷனோட